நண்பர்களே, நாம இன்னைக்கு பைனரி கார்ட் மான்வா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அனைத்து சாப்டர்களை தான் பார்க்க உள்ளோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இதனுடைய எடிட்ஸ்ன்றது அடி வாங்குது. இருந்தாலும் நம்மளுடைய சேனலை பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆரம்பிச்ச மான்வாவை முடிக்காம விடுறது நம்மளுடைய பாலிசி கிடையாது. இனிமே நம்ம விட்ட மான்வாக்களையும் தொடரலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு புது மான்வா மட்டும் கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீக் நம்ம ரிலீஸ் ஆகிருக்கிற ஆன்கோயிங் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கவர் செய்திடலாம். ஓகேங்களா? சாப்டர் 29 ஸ்டார்டிங்ல நகரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்மேட்டும் கத்துறான். இவங்க பிளான்ட் வெர்சஸ் ஜாம்பி அந்த கேம் தான் விளையாட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜாம்பி ஒருத்தனை தாக்க வரும்போது நான் ஓடதான் முயற்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். கரெக்டா அந்த ஜாம்பியோடைய காலம் உடஞ்சி தடுமாறி கீழே விழுது. என்னுடைய லெக் அது எப்படி இவ்வாறு ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜாம்பி ஒன்றும் புரியாம பாக்குது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கத்தி மாதிரி சொருகிட்டு இருக்குது. இதுக்கு வழி தெரியாம இருக்கிறது உண்மையிலே ஒரு குட் திங் தான் சொல்லிட்டு அந்த நபரும் சொல்லும் போது ஜாம்பியன் டேமேஜ் சொல்லிட்டு கடுப்பாகுது. டேம் அவன் ஓப்பனிங்க பிடிச்சிட்டானா. அப்படின்னா நான் இவனை ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஈத்தனை யோசிக்க செய்யறான். அவனுடைய மேஜிக் பவர் அங்க பயன்படுத்தும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்ட்ரகிள் ஆகி டாட்ஜ் பண்ண செய்யறான். நீங்க என்னதான் போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கலாம். இந்த காய் இவனோட ஸ்கில்ஸ் கூட பயன்படுத்த முடியுதா. ஜியோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிஸ்டம் கிட்ட கேட்கலாம். இதை பார்க்கும்போது இது சம் கைண்ட் ஆஃப் டிமோனிக் சிஸ்டம் போல தென்படுது. சாரி மாஸ்டர், நான் அதுல ஷியோரா இல்ல. நான் அப்நார்மலா எதுவுமே டிடெக்ட் செய்யவே இல்லை. இது சிஸ்டம் உடைய பவரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட் சொல்ல செய்யறாங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோ அந்த அட்டாக் டாட்ச் பண்ணிட்டு பாக்குறான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஈதனும் கடுப்பாகிறான். நீ டாட்ச் பண்ணத பிரிட்டி குட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கேம் ஓவர்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்கில்ல ஷார்ப்பா ஹீரோ தாக்குதல் பண்றான். எப்படி இவ்வளவு அதிகமான விஷயங்களையும் அவன் செய்யறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது உண்மையிலேயே பைத்தியக்காரத்தனமா இருக்குது. ஜியோ உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி ஹீரோ கேட்க செய்யறான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது அதுக்கு தலைன்றது வலிக்க செய்து ஹீரோ சம்மன் ஷிஃப்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த டெசர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹீரோ பயன்படுத்த பாருங்க, அந்த ஸ்னேக்கோட இடத்துக்கு ஹீரோ டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அந்த ஷிஃப்ட் தான் யோசிச்சு பார்க்கலாம். பொசிஷன் ஸ்வாப்பா இந்த இன்ஸ்டன்ஸ் டஞ்சன்ல பயன்படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பொசிஷன் ஸ்வாப் பத்தி யோசிச்சு பார்க்கலாம். இது இங்க கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா நான் ஸ்டாட் மேனிபுலேஷனை பயன்படுத்தி இந்த கேம் என்னுடைய ஃபேவரா மாத்த செய்வேன். அதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா நான் இதை கட்டாயமா பயன்படுத்துன்னு சொல்லிட்டு சாரி ஜியாவியோன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டை தூக்கி அடிக்க செய்யறான். நீ என்ன ஒரு வெயிட்டா பயன்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டும் கத்த செய்யறாங்க. நான் உனக்கு இந்த முறை மட்டும் ட்ரபிள கிராஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்படிதான் நடக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்களும் பறந்து போறாங்க. கரெக்டா அந்த ஈத்தனுடைய கிட்ட போகும்போது ஹீரோ அவனுடைய ஸ்கில்ல பயன்படுத்தி அந்த ஈத்தனைய தாக்குதல் பண்ணி ஈத்தனுடைய மண்டையில நங்குன்னு அடிக்க செய்ய. நாட் பேட், நீனும் சில டிக்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் தலையை சொல்லிட்டு கேட்கிறான். நீ இனிமே பல விஷயங்களை ஒழிச்சு வச்சிருக்க போல தெரியுது. நான் உன்னோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு தேங்க் பண்றேன். நான் உனக்காக வருத்தமா ஃபீல் பண்ண சொல்லிட்டு சொல்லும் போது நீ கட்டாயமா வின்னிங்ல கான்பிடண்டா இருக்கிற போல. அன்பார்ச்சுனேட்லி நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல செய்யறான். பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பி ஹீரோட டீம்மேட்டை விரட்ட பாக்குது. நீ ஏன் எதிர்க்கிறதுக்கு உனக்கு கட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த நபரும் ஜாம்பி கூட ஜாலியா விளையாண்டு இருக்கலாம். என்னோட மூவ்மெண்ட் டெக்னிக்ன்றது ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்குது. அதே போல டைம்ன்றது வேகமா ஓடிக்கிட்டு இருக்குது. நான் இவனை இந்த அளவுக்கு டிராக் பண்ணா எனக்கு அது நல்லது கிடையாது சொல்லிட்டு அந்த ஈத்தனை யோசிக்க செய்யறான். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ப்ராடஜியா தான் இருக்க செய்யணும். உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி நீ ஃபோர்ஸஸை கேதர் பண்ற. அதே போல எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யணும் சொல்லிட்டு ஹீரோனை ஹீரோவை பாராட்டுறான். அப்படின்னா நீ இன்ஜினியர் சென்னா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோ யோசிக்கிறான். எப்படி இவனுக்கு எப்படி இன்ஜினியர் சென்னுன்ற விஷயம் தெரியும். யோசிச்சு போய் ஞாபகம் வருது, டீமோ அப்படின்னு ஒரு நபர் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பத்தி யோசிக்கிறான். நான் அந்த ட்ரிக்கை பத்தி தான் யோசிக்க செய்யறேன். நீ ஆர்கியூ பண்ணாத. உனக்கு நான் எப்படி அவ்வாறு சைட்ஸை ஸ்விட்ச் பண்ணிட்டு ஆசையா இருந்துச்சுன்னா நீ எப்பனா கத்துக்க செய்யறான்னு சொல்லி சொல்லும் போது ஓ எனக்கு உன்னை பார்த்து சிரிக்கிறதான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் வருத்தப்படுறான். ஏன்னா உனக்கு ஃபியூச்சர்னு ஒன்னும் இல்லாத போது நான் எப்படி கத்துக்க முடியும். நீ உன்னால முடிஞ்சதை மட்டும் பெஸ்டா ட்ரை பண்ணு. ஜஸ்ட் டாட்ச் பண்றது டிஃபெண்ட் பண்றது உனதா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஈத்தன் பையனை சொல்ல செய்யறான். லக்கா நீ இவன் அனைத்தையும் லக்குன்னு தான் சொல்ல செய்வியான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவனுடைய ஜாம்பி டீம் கம்ப்ளீட்டா கிரஷ் ஆகிடுச்சு. அப்ப ஈத்தனும் நீ பேசுனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ மரணத்தை ஏத்துக்கிறியா, நான் அதை விரிவா செய்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனும் சைக்கிள்ல ஷோ பண்றான். ஓ நீ அந்த அளவுக்கு கான்பிடண்டா இருந்தா நானும் ஆர்வமா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது பிகாஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நான் உன்னை கட்டாயம் தோற்கடிப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாசா பேனல ஷோ பண்ணதோட
பண்றது முடிஞ்சிருச்சு, நாங்க பிளேயர்ஸ கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. ஆஹா, நாட் பேட், நீ வந்து சிறப்பா செய்யாடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ முடிஞ்ச அப்புறம் ஹீரோ கூட உழுக்க செய்யறான். எனக்கு தெரியும் எதுவும் தப்பா போகா சொல்லிட்டு, அரிய என்கிட்ட சொல்ல செய்யி நீ எவ்வாறு டெலிபோர்டேஷனை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அவரும் ஆர்வமா கேட்கும் போது, யாயா நான் வந்து கேம் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணி தான் அந்த ஸ்கில்ல வந்து பயன்படுத்த செய்தேன். ஆம், உங்ககிட்ட அவரோட எபிலிட்டி இருக்குதா, நான் இதை வந்து முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து வியக்க செய்யறான். இதை பத்தி நீங்க கேட்காதீங்க, எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன, நான் வந்து டோட்டலி வந்து இவ்வாறு தான் ப்ளே பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஏன்னா இந்த சிஸ்டம் பக்ன்றது நாம லக்கியா இருக்கணும்ன்றது ஆசைப்படுது, இந்த முறை வந்து நாம கட்டாயமா இறக்கவே கூடாது சொல்லிட்டு பக்கான்னு சொல்லிட்டு அவனும் வியக்க செய்யறான். டெஃபினெட்லி அது வந்து ஒரு பக்காக மட்டும் இருக்க முடியாது, இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஸ்கில்ன்றது காணப்படுது, இது வந்து இந்த சிஸ்டம் ரூல்ஸே சர்பாஸ் பண்ற விதமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி ஒருத்தன் சஸ்பெக்ட் உள்ளாகிறான். அப்படிதான் விஷயமா நீ வந்து உண்மையிலே லக்கியா தான் இருக்கிற, ஏன்னா இந்த ரவுண்ட்ல பார்த்தோன்னா வின்னிங் ஏற்ப சில மாற்றங்களை செய்யறான்னு சொல்லிட்டு ஒரு நபரும் சொல்லும் போது, இவ்வாறு சஸ்பென்ஸா நீ வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நாம கேப்டன் என்ன சொல்றாரோ அதையே அடுத்து செய்யறான்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஓ இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடையாது, நாம வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கு நம்ம கிட்ட தற்பொழுது 6 சன்லைட்ன்றது காணப்படுது, அதோட முக்கியமா நாம வந்து அடுத்த ரவுண்டுக்கு பி ஷூட்டரை வைத்தாகணும் அல்லவான்னு சொல்லி கேட்கும் போது, எங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் வைத்து பார்க்கும் போது மற்ற சைட்ல இருந்து எங்களுக்கு பேசிக்கான ஜாம்பிஸ் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அனுப்ப செய்றாங்க, அப்படிதான் வந்து நான் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கான விஷயத்த சென்ட் பண்ணணுமான்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். அதே போல என்கிட்ட அவ்வாறு என்னதான் அவைலபிளா இருக்குது நான் சென்ட் பண்றதுக்கு, அதனாலதான் நான் வந்து ஈத்தனை பர்சனலி வந்து 1-1 சாகடிச்சாகணும் இந்த ரவுண்ட்னு சொல்லி ஹீரோ வந்து பிளான் போடுறான். ஆல்தோ அவனுடைய பிளான்ன்றது ஃபெயில் ஆனாலும் ஈத்தன் வந்து ரொம்பவே கன்னிங்கா இருப்பான், ஏன்னா அவனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட்ல இருந்து எங்கேயா ரிவீல் செய்யவே இல்லை. அவன் வந்து பேசிக்கான ஜாம்பிஸ் ரவுண்ட் 1ல சென்ட் பண்ணனா அது வந்து கேமுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமா இருக்கலாம், ஆனா அவன் வந்து 2 பேசிக் லெவல் ஜாம்பிஸ் அல்லது மிட் லெவல் ஜாம்பிஸ் அனுப்பலாம் என்ன பண்ண சொல்லி ஹீரோ வந்து யோசிக்க செய்யறான். இவங்க வந்து ரொம்பவே அன்சர்டனா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கேப்டன், நாங்க வந்து சன்ஃபிளவர் வந்து செகண்ட் ரவுண்ட் பேஸ் பண்ணட்டுமா, நீ வந்து என்ன பேசி நிற்கிற, இது வந்து கேபுலான விஷயமானு சொல்லி அவனை சொல்லும் போது, எவ்ரிவன் வாய போடுங்க, ட்ரபிளையும் பாஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த இனமொழி நபரை சொல்ல செய்யறாரு. நாய் மாதிரி குலைக்காத, நீ வந்து என்ன நினைச்சிருக்க ஒரு பிக் ஷாட்னு சொல்லிட்டு ஒரு நபர் கேட்கும் போது, நீ என் கையில சாக போறேன்னு சொல்லிட்டு அந்த நிலமுடி நபரும் கடுப்பாக செய்யறாரு. காம் டவுன், நம்மளுக்கு ஒரு கியூஸும் இங்க காணப்படல அல்லவான்னு சொல்லிட்டு ஒரு நபரை அவனை தடுக்க செய்யறான். இதை பத்தி நான் யோசிச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு 6 டே கோட்டியாடு போலதான் வந்து காணப்படுது, இது ஏன் வந்து ஒரு 5 டே அல்லது 7 டேவா இருக்கக்கூடாது சொல்லி ஹீரோவும் வியக்கிறான். ஜென்ரலி நாம பேசும்போது எங்க ரவுண்ட்ஸ்ன்றது கேம்ஸ்னுடைய ரவுண்ட் பேசிஸ்ல ஒரு ஆட் நம்பர்ல தான் அமைய செய்யும். ஸோ நம்ம வந்து ஈவன் நம்பரை கோஇன்சிடென்ஸா மேக் பண்றோம்னா இது வந்து பேலன்ஸ் ஆயிருமான்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஆஃப்டர் ஆல் எங்களுக்கு பேலன்ஸ் இல்லாத சமயத்துல வந்து நாங்க இந்த கேம் வந்து லோஸ் பண்றது தான் சான்சஸ் அதிகமா இருக்குது, இதனால இது வந்து ஒரு லைஃப் அண்ட் டெத் கேமாவும் காணப்படுது. தேர்ஃபோர் எங்களோட நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸை நாங்க வந்து குறைச்சிக்கிட்டோம்னா அதே சைடு என்ன பண்ணுவாங்கன்னா ஜாம்பிஸை வந்து சமன் பண்றது மூலியமா ரவுண்ட் 2ல வந்து நாங்க பீ ஷூட்டரை வைக்கிறது மூலமா ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ரவுண்ட் 2 and 3ல அவங்க மிட் லெவல் ஜாம்பிஸை இறக்க செய்திருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை தினமும் பண்றாங்க சொல்லி ஹீரோ வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான போட செய்யறான். இஃப் அந்த மாதிரி ஜாம்பிஸ் அவங்க இறக்க செய்தாங்கன்னா இந்த பிளேயர் பில்டின்றது ரொம்ப வீக் ஆயிடுமே, ஸோ அவங்களோட சைலன்றது பேலன்ஸ் ரொம்ப வல்லபரா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களுடைய வேரியபிளான சன்லைட்ன்றது நாங்க வச்சிருக்கோம்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு இடையூறா காணப்படும், ஏன்னா சரி நாங்க வந்து சன்ஃபிளவரை வந்து வளர்க்க செய்யறோம்னா எங்களுக்கு சன்லைட்ன்றது அதிகமா கிடைக்க செய்யும், அப்ப வந்து குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வியக்க செய்யறான். அப்படிதான் வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது, நம்ம வந்து அதைக்கு நீங்க ப்ரிசைஸா செய்தாங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து பிளானா போட்டு முடிக்கலாம். அதுதான் விஷயம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கான கோட்டான்றது அலோகேட் ஆகி இருக்கும். அதுதான் விஷயம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மிட் லெவல் ஜாம்பியை கூட வந்து தேர்ட் ரவுண்ட்ல சமன் பண்ணாலுமே வந்து நாங்க காஸ்ட் எஃபிஷியன்டா அதை வந்து ஈஸியா வந்து கில் செய்திருவோம் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பிளானை போட செய்யறான். ஆல்தோ இது வந்து என்னுடைய கெஸ்டாக தான் இருக்குது, ஜஸ்ட் லாஜிக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து பிளான் செய்திருக்கிறேன். அவன் ஹீரோ அவனோட டீமை பத்தி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நீ வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இவங்க வந்து ஜாம்பி பாடிஸை கண்ட்ரோல் பண்றது ஃபெமிலியரா இல்ல, ஆனா ரவுண்டு போக போக அது வந்து விஷயமா காணப்படல, ஸோ இவங்களும் வந்து ஜாம்பிஸ் கிட்ட வந்து ஈஸியா அடாப்ட் ஆக செய்யறாங்க. ஆல்தோ நம்ம கிட்ட வந்து தற்போது 6 சன்லைட்ஸ் இருந்தாலுமே நம்மளோட பாசிபிலிட்டின்றது 2 மிட் லெவல் ஜாம்பிஸ் சைமல்டேனியஸா தேர்ட் ரவுண்ட்ல வர செய்யலாம். பிஃபோர் நாம வந்து சன்லைட்ன்றது போதுமான அளவுக்கு கிடையாது, ஸோ நம்ம இந்த மாதிரி 2 சன்லைட்டை யூஸ் பண்ணி ஒரு பீ ஷூட்டரை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து 3 சன்ஃபிளவர்ஸை நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லி யோசிக்கலாம். அப்படிதான் வந்து நம்ம ஸ்டேபிளான காம்பேட் ஃபோர்ஸை வைத்தாகணும். நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நம்ம செகண்ட் ரவுண்ட்ல வந்து எம்டி
ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்த போறோம். அப்படின்னா வந்து நம்ம கிட்ட காம்பேட் யூனிட்டை டிப்ளாய் பண்ண போறது கிடையாது. எல்லாருமே சன்லைட்ல தான் திரும்பியும் வந்து டிப்ளாய் ஆக போறீங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் சண்டை போட்டு ஷாக் ஆகிட்டு வாட்னு சொல்லிட்டு ப்ரோ நீ வந்து ஓகே தாங்க சொல்ல அவர் வந்து ஹீரோ வந்து குழுக்க செய்யறான். நீ வந்து என்ன சொல்ற காம்போ யூனிட் வந்து எதுவும் இல்லாம நம்ம சண்டை போடுறதுன்றது நீ வந்து ஜோக் தான் பண்ண சொல்லிட்டு அவனும் கேட்கும் போது எங்களோட லைஃப் கொடுக்கறது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு டிஃபரெண்டான விஷயமான்னு சொல்லிட்டு இன்னொரு நபரை வந்து பயப்பட செய்யறான். இவன் வந்து ஆக்சுவலி வந்து எங்களை விற்க பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து சந்தைக்கு உள்ளாகிறான். எனக்கு வந்து தெரியும் இவன் வந்து அன்ரிலேபிளா இருக்கிறான். இவன் கண்ணை பார்க்கும்போது தெரியுது இவன் வந்து ஈத்தன் கிட்ட வெளியே போயிட்டான். நீ வந்து பிளைண்டா இவன் சொல்லதான் வந்து ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கிறான். பெட்டர் நான் உங்களுக்கு பிளானை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அவனை சொல்லும் போது ப்ரோ எங்களுக்கு அதை நீ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு அவனும் கேட்கும் போது என்ன உன்னுடைய ரீசன் நீ வந்து ஏன் வரும் சரின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கும் போது ஸோ யார் என்ன சன்லைட்டா நீங்க சூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வரும்போது ஹீரோ வந்து எல்லாரையும் வந்து சன்ஃபிளவரா தான் போட செய்யறான். இது வந்து என்னுடைய இன்ட்யூஷன் சொல்லிட்டு சொன்னோடனே எல்லாரும் வந்து என்னதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வந்து ஹீரோக்கு ஐடியானா கிடையாது இல்லைன்னு லாஜிக்கா தான் யோசிச்சிருக்கலாம். என்னோட உள்ளுணர்வு அழைப்பு தான் பண்ணு சொன்னோடனே எல்லாரும் ஒன்றும் புரியல. நான் வந்து உன்னை என்னோட பிரதரா ட்ரீட் பண்ணேன் நீ வந்து என்ன ஒரு முட்டாள் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து ரொம்பவே கடுப்பாக செய்யறான். சின்ஸ் இதான் வந்து உன்னோட ஆட்டிடியூடா இருந்துச்சுன்னா நான் வந்து உன்னை வந்து அந்நியனா பாக்கிறதுக்கு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து கடுப்பாகிறான். ஸோ ஹீரோ வேலை எல்லாருமே வந்து கிரட்ஜை கொண்டு இருக்கிறாங்க. இவன் வந்து சுத்து போடுங்க நான் வந்து உன்னை டிமாண்ட் பண்றோம் இமிடியேட்லி அந்த கமாண்ட் அத்தனுடைய திரும்ப பெற்று நீ வந்து உன்னோட சாய்ஸை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வல்கரெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணும்போது ஏஹேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய வாய்ட் பிளேடை வந்து சமன் செய்யறான். நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்க என் பேச்சு தான் கேட்டீங்க. ஸோ அதனால கடைசி வரைக்கும் நான் சொல்லப்படுதான் இங்க நடக்க செய்யும். நீ வந்து மறந்துட்டே நீ என்ன பண்றத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கடுப்பாகும் போது ஹீரோ அவன் கழுத்துலயே வந்து கத்திய வைக்க சொல்றான். நான் வந்து உன்னுடைய மெமரியை ரிஃப்ரெஷ் பண்ண உதவிடுமான்னு சொல்லிட்டு கழுத்துல கத்தி வச்சு ஹீரோவும் கேட்கும் போது எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. இந்த காய் வந்து ஹெட் டு ஹெட் ஈத்தன் கூட டஞ்சன்ல ஃபைட் பண்ணியிருப்பான். ஸோ இவன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சின்ஸ் அதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு ட்ரைடரா மாறுறதுக்கு ரீசனே கிடையாது. எனக்கு தெரியல இந்த என் கேம் வந்து இவனுடைய மூவ்ன்றது எவ்வாறு இருக்கும் சொல்லிட்டு அவனை வந்து ஹீரோ பத்தி யோசிக்க செய்யறான். டிங்னு சொல்லிட்டு கவுண்டன் வந்து பினிஷ் ஆகிடுச்சு. ஸோ 6 டே கோட்டியாருடைய ரவுண்ட் 2 ஆரம்பிக்க சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. ஈத்தன் நீ வந்து என்ன சொன்ன இந்த ரவுண்ட்ல என்ன குயிக் டெத் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். நான் வந்து பார்க்கறதுக்கு ஆவலாகிறேன் நீ எவ்வாறு வர போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். இல்லைன்னா வந்து நீ ஒரு வெற்றி மிரட்டு தான் விட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ மாசா வந்து ரவுண்ட்குள்ள என்டர் ஆகிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கலாம். 6 டே கோட்டியாருடைய ரவுண்ட் 2 ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. சினன் நீ வந்து என்ன நினைச்ச இந்த ட்ரிக்ன்றது ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நபர் கதை செய்யறான். ஜாம்பி வந்து எங்களுடைய சைடை பிரேக் த்ரூ பண்ணிடுச்சுன்னா நாம எல்லாரும் இறக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவனும் கடுப்பா பேசுறான். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த கிட் வந்து கெஸ்ட் பண்ணது இந்த முறையும் வேலைக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வியப்பா பார்க்கும்போது அவங்க வந்து வர செய்யறாங்க. டேம் சென்மோ நீ எங்களுக்கு மிஸ்ரபிளான டெத்தை ஏற்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கதற செய்யறாங்க. நீ வந்து உன்னோட அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறியா நாங்க உன்னை நம்ப செய்தமே நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல செய்யி நீ வந்து என்னதான் வந்து பிளான் பண்ற நாங்கெல்லாம் சாகணுமா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சட்டையை பிடிச்சி அவனும் கடுப்பா பேசும்போது நீ வந்து அடுத்த ரவுண்டுக்கு உயிரோடு இருக்கணும் அல்லவா சோ அதனாலதான் நான் வந்து உன்ன இந்த ஃபீல்ட்ல வந்து பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் வந்து அதற்கு முதல்ட்டு உயிரோட இருக்கணும்டான்னு சொல்லிட்டு அவனை சொல்ல செய்யறான். வாட் அவங்க வந்து எதையுமே அனுப்பலையா அதற்கு மாறாக ஒரு ஃபைட்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. நீங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வேக்க செய்யறாங்க. இது வந்து கேப்டன் சொன்ன மாதிரியே கிடையாது. எங்க அந்த பிளான்ஸ் சொல்லிட்டு அவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதாவது வந்து பிசியோட தான் வந்திருக்காங்க. சோ நம்ம வந்து ஆக்சுவலி ஃபைனா இருக்கணுமா இதை பார்க்கும்போது அவங்க வந்து எதிர்மான ஜாம்பிஸ் வந்து டிப்ளாய் பண்ணல போல. சோ இந்த ரவுண்ட்ல வந்து நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனை யோசிக்கும் போது நீ வந்து முட்டாள்தனமா இருக்காத நீ வந்து டோட்டலி வந்து பேடாஸா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்க நீ வந்து என்னமோ பெருசா வந்து பேசுற ஆனா வந்து உன்னோட கேல்குலேஷன்றது ஆனஸ்ட்லி பார்த்தா டெரிஃபைங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்து யோசிக்கிறான். இவன் மற்றும் ஈத்தன் வந்து ஒரே டீம்ல இருக்க செய்யல அல்லது வந்து எங்களை வந்து ஒட்டுமொத்தமா இவங்க ஒரு மான்ஸ்டர் போல வந்து கஷ் செய்திருப்பாங்க சொல்லிட்டு அவனை யோசிக்கும் போது அந்த பொண்ணு வந்து நடந்து வராங்க. இவன் வந்து ரியலி ஒரு சிங்கிள் ஃபைட்டர் தான் அமைச்சிருக்கானா இவனுக்கு எந்த அளவுக்கு கட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கிறான். நோனோ அது வந்து உண்மை கிடையாது. ஈவன் தோ நம்ம வந்து இவனை ஃபிகர் அவுட் பண்ணாலுமே நம்ம அவ்வாறு தான் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை யோசிக்கிறான். என்கிட்ட இப்படி சொல்லாத இந்த கிட் வந்து சாகத்துக்கு ரொம்ப பயப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம ஈத்தனை வந்து யோசிச்சு வரும்போது ஈத்தன் இதை பார்க்கும்போது அவங்களுடைய பிளான்ன்றது ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் ஃபைட்டரும் சொல்ல செய்யறாங்க. நம்ம இவ்வாறு செகண்ட் ரவுண்ட் வந்து இவ்வாறு த்ரோ பாயிண்ட்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கம்மியாயிருமே சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம வந்து ஹானஸ்ட்லி சொல்லணும்னா இந்த ஸ்டாக் பாயில்ஸை கிளியர் பண்றதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நம்மளுக்கு இப்ப வரியை கிரியேட் பண்ற ஒரே ஆள்னு சொல்லிட்டு அவன் தான் அந்த சென்மோ. அதாவது அந்த பிளான்ஸ் அதை நம்ம கிரஷ் பண்றது நம்மளுடைய மோட்டோவே கிடையாது. ஹீரோவா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஈத்தன் பையன் ஜாம்பிஸ் இருக்காம ஆண்களை கொண்டு வந்திருக்கான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே கட்ஸ் கிடையாது ஆனா அவனுக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி வியக்கிறான். நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு கிரெடிட்டை லக்கால ஜெயிச்சு அவருக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவன் டீம்மேட் கேட்கும் போது
நீங்க என்ன கேட்டீங்கன்னா நானே வந்து தனியா போய் அவனை முடிச்சு கட்டிடுவேன். அது ஒன்றும் அந்த அளவுக்கு சிம்பிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஈத்தனை வந்து சொல்ல செய்யறான். நீ வந்து ரூல்ஸை மறக்க செய்யாத, நாம இந்த ரவுண்ட்ல லூஸ் பண்ணிட்டோம்னா நாம வந்து மிஸ்டேக்ஸ் இதுக்கப்புறம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி தோத்த மாதிரி தான் சொல்லிட்டு அவனை சொல்ல செய்யறான். இது வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ப்ரெஷரா இருக்குது. இவன் வந்து உண்மையிலேயே ஒரு முட்டாளான்னு சொல்லிட்டு அவனும் வியக்க செய்யறான். எனக்கு தெரியல நம்ம என்னதான் பண்ண சொல்லிட்டு சொல்லும் போது ஸ்ட்ராங் நீங்க எல்லாம் ஏன் பயப்படுறீங்க, உங்களுடைய ரத்தம்ன்றது கொதிக்கலையா ஹாஹான்னு சொல்லிட்டு ஈத்தனும் வந்து லூசு மாதிரி பேசுறான். இவ கோழைகளை நீங்க வந்து சாகறதுக்கு விரும்பலையா, அப்படின்னா வந்து கேம்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல செய்யறான். யா நான் வந்து டெய்லி சாரியா ஃபீல் பண்றேன் பிரதர், நான் வந்து இதேமே இல்லாம உங்ககிட்ட அவர் பேசுன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் அப்புறம் சொல்ல செய்யறான். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நாம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஹானரை வந்து ரிகெயின் பண்ணணும். ஓ அப்படியா, இந்த வந்து ஃபென்ஸ்குள்ளேயே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு இன்னொரு நபரும் கேட்க செய்யறான். இது வந்து பேடா இருக்குது, நம்ம இந்த மூமெண்ட்ல வந்து ஹீட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரொம்ப பயப்படுறான். அதே போல அவ்வாறான ஜாம்பிஸ் கிட்ட வந்து ஹெட் டு ஹெட் ஃபைட் பண்றது நான் வந்து என்னோட வெப்பனை தூக்கத்துக்கு முன்னாடியே அதனுடைய ஸ்கல்ன்றதை கிரஷ் பண்ணு சொல்லிட்டு அவனும் ரொம்ப பயப்படுறான். நான் வந்து போயிட்டா ஒரு சன்ஃபிளவராகவே இருந்துடலாமே, ஃபைட்டிங்கு கில்லிங்கு இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரொம்ப அலறான். ஓ டாப் ஆஃப் தட் நம்ம பார்க்கும்போது இவ்வாறு வியடா இருக்கிற சென்மம் வந்து நம்மளுக்கு எப்போதும் எதையுமே வந்து எக்ஸ்பிளைனே செய்ய மாட்டான். அதே போல நம்மளுக்கு ஒரு குட்டான சான்ஸ் இருக்குது நம்ம காம்பேட் பவரையும் வந்து ட்ரை பண்றது சொல்லிட்டு சொல்லும் போது ஷியூர் இவன் வந்து இந்த முறை வந்து எந்த விதமான ஃபைட்டர்ஸையும் வந்து சென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நம்ம வந்து எவ்ரி ரவுண்ட்லயும் லக்கியா இருக்கிறோம். நான் வந்து ரீலியில வந்து லக்க தான் ரிலே பண்ணியிருக்கிறேன் போல, ஏன்னா என்னோட லைஃப் நான் ரிஸ்கி எடுக்கலன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஹாப்பி ஆகுறான். இந்த கேம்ன்றது பிளான் சைடுக்கு தான் வந்து நேச்சுரலி வந்து டிஸ்அட்வான்டேஜா அமைஞ்சிருக்குது. ஏன்னா ஒரு ஃபெயில் ஆச்சுன்னா ஒருத்தவங்க இறக்க செய்வாங்க. முட்டாள்தனமா ஈத்தன் வந்து ஒரு டெசிஷனை மேக் பண்றான்னா பிளான் டீம் வந்து மிராக்கல்ல கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் டீம்லயே வந்து ஒரு பிளாக் ஷீப் வந்து யோசிக்க செய்யறான். நான் வந்து இப்ப என்ன பண்றது, நான் எப்படி இப்ப உயிரோட இருக்கிறது, இதை பார்க்கும்போது நான் இப்ப என்ன பண்றது, நான் ஒரு பிளானை தீட்டி ஆகணுமே, நான் வந்து தற்போது சர்வை பண்ணணும்னா ஒரு சீராங் பிளேயரா நான் மாறதுக்கு இதுல வந்து நான் குதிச்சாகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நான் என்னுடைய வாங்கின கடனை கட்டியே ஒரு அடிமை போல வாழறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்து 90% ஆஃப் மை இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே வந்து செலவழிக்கிறேனே அவனுமே யோசிக்க செய்யறான். ஸோ அந்த பொண்ணு வந்து ஃபென்ஸ்ல வந்து அவங்களோட லிப்ஸ்டிக் கொண்டு எழுத செய்யறாங்க. லுக் அந்த விமன் வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்களுக்கு எதுவும் ஐடியா கிடையாது, அவ வந்து இந்த விஷயத்த எழுத செய்யறான். வாவ் இவரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப வந்து பரிதாபகரமா தான் இருக்குது. டியர் பிளான்ஸ் நீங்க வந்து ஆல்ரெடி என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க, ஏந்திருங்க, நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, உங்க கேம்புக்கு எந்த விதமான ஃபியூச்சரும் கிடையாது, நீங்க மட்டும் ஒரு லாஸை தழுவுனீங்கன்னா உங்களை நாங்கள் கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ணிடுவோம். எங்களோட கேப்டன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களோட கோஆபரேட் பண்ண விரும்புறவங்களுக்கு கட்டாயமா நாங்க வந்து ஸ்டேஜ்ல ஒரு பிளேஸை கேரண்டி பண்றோம். ஸோ ஸ்பாட்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்குது, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்காக நாங்க ஆர்வமா காத்துக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து எதை செய்யறாங்க. வந்து எங்களே ஒரு டிஃபெக்ட் ஏற்படுத்த பாக்குறாங்களா, ஸோ இதை பார்க்கும்போது கிராசரி ஷாப்னுடைய ப்ரோமோ போலவே காணப்படுதுன்னு சொல்லிட்டு அவனும் கடுப்பாகிறான். யார் எங்களோட டீம்ல இருந்து யாராவது அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்பாட்ன்றது கேரண்டி ஆயிடும். ஏஹே நீ வந்து அவன் என்ன சொன்னான்னு பாத்தியா, ஸோ நம்ம டீம்ல இருந்து நம்ம அங்க போயிட்டா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு சொல்லும் போது நெக்ஸ்ட் ரவுண்ட்ன்றது நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் சொல்லிட்டு அவனும் யோசிக்க செய்யறான். இதை பார்க்கும்போது இவன் வந்து என்னதான் யோசிக்க செய்யறான், ஜஸ்ட் வந்து சரண்டர் ஆயிடுறது இது பெர்ஃபெக்ட் டைம் அளவான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது போடுகிற பெயிட்ன்றது ரியலி நல்லா தான் இருக்குது. ஈத்தனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேவரா அது நிகழ்த்தி கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது நீ வந்து என்னோட பீப்புளை ஸ்டில் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ வந்து விளக்கணமா பாக்குறான். அப்படின்னா வந்து நான் உன்னோட விஷயம் கிராண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றான். என்னன்னு தெரியல ஹீரோ வந்து அவனோட டீமேட் வைக்க போறான்ற விஷயம். அவங்க வந்து பயந்துட்டாங்க போல, நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்து அவங்க கட்டாயமா நம்ம ரிசோர்சஸ் மூலியமா வந்து த்ரெட்டன் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ நம்ம அப்புறம் பேச செய்யறான். சோ அவங்க வந்து இவ்வளவு பேசுறது எல்லாமே ஒரு வெற்றி மிரட்டல் தான் போல. சோ அவங்களுக்கு யாரும் ஃபாலோ ஆகாதீங்க காய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுமே ஆக்ரோஷமா பேசும்போது நம்மளோட கேப்டன் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் எல்லாமே பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்குது. நாம வந்து 2 ரவுண்ட ஜெயிக்க செய்துட்டோம். சோ கரெக்டா பார்த்தோம்னா வந்து இப்ப நம்ம வந்து இந்த கேம் லீடிங்ல இருக்கோம்னு சொல்லிட்டு அவனும் ஹாப்பி ஆகுறான். நான் வந்து இதை அட்மிட் பண்ணியே ஆகணும், இவங்கிட்ட ஏதாவது ஸ்கில் இருக்குது, என்னன்னா வந்து எங்களை இவ்வாறு பெட்டரா ட்ரெயின் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஏன்னா வந்து நம்மளுக்கு நன்றி, சோ நீங்க வந்து இவ்வாறு சஸ்பிஷனை வந்து அவாய்ட் பண்ணீங்க, அதே போல எளிமை கூடிய வந்து சேராமதின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்மம் சொல்ல செய்யறான். அதே போல நீங்க வந்து இந்த கேமை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஆர்டரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல செய்யறான். டோன்ட் வரி கேப்டன், நாங்க வந்து நீங்க சொல்றது அவ்வாறே செய்வோம்னு சொல்லி சொல்லும் போது முன்னாடி போன நம்பர் கூட வந்து மீ டூ அப்படின்னு சொல்லி சொல்ல செய்யறான். இவங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நபரை வந்து தூரம் வந்து பாக்குறான். சடன்லி வந்து எல்லாரும் ஒற்றுமை ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. நாங்க ஒரே வரிசையில 2 கேம் ஜெயிச்சிருந்தாலுமே எங்களுக்கு வந்து ரீசனான எக்ஸ்பிளேஷனை சென்மோன்றம் அளிக்க செய்யல. அதே போல அவனோட ஆட்டிடியூடும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்டப்பனாவும் காணப்படுது.
ஸோ இப்போ இவங்க வந்து சர்ஃபேஸ் அளவுல வந்து ஒன்றிணைந்து இருந்தாலுமே யாருக்கு தெரியும் இவங்க வந்து எங்களுக்கே வந்து முதல குத்தி துரோகம் பண்ணதுக்கும் வாய்ப்பு சொல்லி இவனும் வந்து யோசிக்கிறான். அதே போல வந்து அந்த சென்மோ அவன் வந்து ஏன் அவனுடைய பிளானை என்கிட்ட முன்கூட்டியே சொல்ல செய்யல, அதாவது அவன் பேசுறது வந்து பாதி உண்மையை சொல்லிக்கிட்டு பாதி விஷயத்த மறைக்க செய்யறான். ஸோ வந்து ஒரு டீம் வந்து ஒற்றுமையா இருக்கணும்னா இவன் இவ்வாறு தான் செய்தாகணும்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். ஸோ ரவுண்ட் 3ன்றது ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய ரூல்ஸ் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. அதுதான் விஷயம் வந்துச்சுன்னா ஜாயு நீ வந்து செல்ல செய்யன்னு சொல்லி சொல்றான். ஆல் ரைட், இது வந்து ஒரு பெட்டு தான் சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். கேப்டன், ஸோ ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சன்ஃபிளவர்ஸ் தான் இருக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது சரி நான் உனக்கு அசைன் பண்ற வேலை என்னன்னா ஃபீல்ட்ல இருந்து நீ தான் இந்த ஜியோயோயும் மித்தமுள்ள சன்ஃபிளவர்ஸையும் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆர்டர் போடுறான். ஸோ அந்த சென்னின்றவன் தான் அந்த நீலமுடி நபர். ஓகேங்களா? ஃபைனல் டர்ன்ன்றது வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவனும் ஹாப்பி ஆகுறான். டேமிட், இந்த சென்மோ என்னதான் வந்து கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல. அதாவது எக்ஸ்ட்ரா பர்சன் கூட இங்க காணப்படுறாங்களே, சப்போஸ் இப்படி நான் வந்து சீக்கிரட்டா ஈத்தன் கிட்ட இன்டர்வியூ பாஸ் பண்ண என்னன்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். நான் வந்து ஈஸியாவே வந்து பயப்பட செய்யறேன், பெட்டர் நான் வந்து தைரியமா வந்து ஆக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி யோசிக்கும் போது இதை பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்க்கும்போது ஈத்தன் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் பிரேக் பண்ணி அவனோட ஃபுல் ஸ்டேட்டஸை வந்து பயன்படுத்தினான் அல்லவா. இது வந்து டெஃபினெட்லி சிம்பிளான விஷயம் கிடையாது சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்க செய்யறான். நான் வந்து விஷயம் என்ன நினைச்சேன்னா இதனுடைய ஸ்கில் எடுத்து நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கணும், இந்த ரூல்ஸுடைய ரெஸ்ட்ரிக்ஷனையும் பிரேக் பண்ணி அவனோட சக்தி வந்து செயல்பட சொல்லி ஹீரோ வந்து ஆச்சரியமா பாக்குறான். இருந்தாலும் உன்னோட ஆக்ஷன் வந்து இந்த ரூல்ஸுடைய பவுண்டரிக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறான். சரி ஒரு விஷயம் சொல்லி ஹீரோ சொல்லும் போது அந்த நீனபடி நபரும் பார்க்க செய்யறான். நான் வந்து உன்னோட டேட்டாவை பார்க்க செய்தேன், நீ வந்து ஒரு டேங்கா இருக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அது உண்மைதான் சொல்லிட்டு அவனை சொல்றான். தென் நீ வந்து டேமேஜ் ரிடக்ஷன் ஸ்கேல் அல்லது பஃப வந்து வைத்திருப்பல, பஃபா அப்படின்னு நீங்க வந்து போர்ஷனை பத்தி தான் பேசுறீங்களா? என்கிட்ட வந்து ஒரு டி ரேங்க் டேமேஜ் ரிடக்ஷன் போர்ஷன்றது இருக்குது, இது வந்து ஒரு 8 மினிட்ஸ்க்கு லாஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த நம்பரும் சொல்ல செய்யறான். 8 மினிட்ஸா? அப்படிதான் இது வந்து போதுமானது, இப்போதையும் அதை பயன்படுத்து, அதே போல நீ யாருமே சொல்ல செய்யாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றான். நீ வந்து யார்ட்டையும் சொல்லாத சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த சென் ஈயும் கேட்கறான். நம்ம ஹீரோ வந்து சென்மோ, இவன் சென் ஈ. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ பேரு சொன்னா நீங்க கட்டாயமா குழம்பிடுவீங்க. அவன் நம்ம சென்னியும் வந்து புரியாம யோசிக்கிறான். நான் வந்து கொஞ்சம் சொல்றது கேட்க செய்யறேன்னு சொல்லிட்டு அவனோட போர்ஷன் எடுத்து குடிக்க செய்யறான். ஸோ சின்னதாக இது ஓகேங்களா? ஸோ ஐட்டம் பாத்தீங்கன்னா வந்து பெயின் கில்லரு, டைம் ரிமைனிங் வந்து அந்த 8 மினிட்ஸ் டைம் ஓட ஆரம்பிக்குது. டேமேஜ் வந்து 20% வந்து ரெடியூஸ் ஆகும். ஹெச்பி வந்து 10%க்கு கீழே இருக்கும் போது எவ்ரி 10 செகண்டுக்கும் இவனுக்கு வந்து ஒரு ஹெச்பின்றது ரீஸ்டோர் ஆகும். ஸோ குடிச்சோன்னே ரொம்ப மான்ஸ்டர் மாதிரி மாற செய்யறான். ரவுண்ட் 3ன்றது ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு 5, 4 அப்படின்னு சொல்லி கவுண்டர் ஓடும்போது நான் வந்து சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். 3, 2, 1 சொல்லும்போது வாட்ச் அவுட் ஜாயு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுக்கு ஆர்டர் போறான். ஏன்னா ஜாயு தான் இப்ப வந்து பி ஷூட்டரா இருக்கிறான். வந்து பார்க்க செய்யுங்க ப்ரோ, நீ வந்து என்ன கட்டாயமா கவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனும் கேட்க செய்யறான். கட்டாயமா? நான் வந்து இந்த அளவுக்கு வீக் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சென்னி அந்த நீலமுடி நபரும் யோசிக்க செய்யறான். சோ இது வந்து ஒரு டைனியான கன்னா, பேசிக்கலி இது வந்து ஒரு டாய் கன் போலதான் இருக்குது, இதை வச்சு என்னால ஜாம்பியை கில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்து பயப்பட செய்யறான். சோ அவனை ஏன் பீஸ் விடுறப்ப எனக்குமே ஒன்றும் தெரியல, அவன் ரொம்ப தொடர்ந்துங்கியா இருக்கான். சோ பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி தான் லியூ மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட் லெவல் ஜாம்பியை வந்து ரவுண்ட் 3 அவன் இறக்கி இருக்கிறான். இதுக்கு வந்து காம்பேட் பவர், டிஃபென்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறான். இது வந்து என்னுடைய ஹேண்ட்ஸ் மூலியமா வந்து செயின்ஸாவை தான் பயன்படுத்துது. சோ இதுக்கு முன்னாடி வர எந்த விதமான ஆப்ஸ்டக்கலா இருந்தாலும் இதை ஸ்ட்ரெட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். கிரேட், அவங்க வந்து ஒரே ஒரு மிட் லெவல் ஜாம்பி தான் இறக்கி இருக்கிறாங்களா? அதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா நாம வந்து இதை கட்டாயமா சாகடிச்சே ஆகணும். சரி நாம வந்து இதை விரைந்தே இந்த ரவுண்டை வந்து பினிஷ் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த செனியும் சொல்ல செய்யறான். ஒரு மிட் லெவல் ஜாம்பியா அப்படின்னா வந்து இதை ஹேண்டில் பண்றதுக்கு 2 புல்லட் வந்து போதுமானு சொல்லிட்டு அவனும் ரொம்ப பயப்பட செய்யறான். பட் நான் வந்து எப்படி வந்து நெகோசியேட் பண்ணுவோம் மற்ற சைடு கூட? சாரி சென்னி அப்படின்னு சொல்லி இவனும் சொல்றான். நான் வந்து நான் சாரி பண்ண சொல்லிட்டு ஜாம்பியை பார்த்து ஆக்ரோஷமா மாற மாதிரி காட்டுறாங்க. காட் இட் பிளான் சொல்லிட்டு நான் உண்டே விட செய்யறேன்னு சொல்லி சொல்லும் போது நீ வந்து கவலைப்படாத, இந்த ஃபைட் வந்து நேஷனல் ஆஸ் பாசிபிள் வந்து முடிக்க செய்யன்னு சொல்லும் போது நம்மளோட டேங்க் வந்து அவனோட பவரை வந்து அன்லீஷ் பண்றான். ஒரு ஷீல்டு மாதிரி அப்பியர் ஆகுது. இந்த பிக் காய் வந்து பாக்கிறதுக்கே டஃபா தான் இருக்கிறான் அந்த செயின்ஸா வச்சுன்னு, இவன் எங்களை தாக்க வேணாம் சொல்லிட்டு அவனும் யோசிக்க செய்யறான். ஹின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்து உன்னோட விஷயம் வந்து கிராண்ட் பண்ணு சொல்லிட்டு அவனோட செயின்ஸாவை கொண்டு தாக்க செய்யறான். ஸோ சொல்லிட்டு இவனும் ஷீல்டு தடுக்க செய்யறான். அந்த செயின்ஸாவை இவனுடைய டேங்க் அந்த ஷீல்ட கொண்டு வந்து தடுக்க செய்யறான். இப்போ பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு பொருள் உடஞ்ச மாதிரி தெரியும். எஸ் ஆப்வியஸ்லி நீ எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த செயின்ஸாவால எதை வேணா கட் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா? நம்மளுடைய சென் ஈய வந்து தூக்கி அடிக்க செய்து அந்த ஜாம்பின்றது இவனை வந்து பறந்து அப்படின்னு சொல்லிட்டு விடலாம். ஏன்னா வந்து அந்த மிட் லெவல் ஜாம்பின்றது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகுது. சோ மிட் லெவல் ஜாம்பினுடைய பவர் இன்சீனா இருக்குது. சென்மோ, நான் வந்து உங்ககிட்ட சொன்னல நீ அந்த ஐட்டமை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியில ஷூட் பண்ணு சொல்லிட்டு அவனும் சொல்றான்.
இந்த காய் வந்து என்ன நினைச்சுக்கிறான், என்ன வந்து சாக விட்டுவான்னு சொல்லி யோசிக்கிறான். இது வந்து ரைட்டா, நீ வந்து ப்ரிப்பேர்டா வரணும் அல்லவான்னு சொல்லி ஜாம்பியும் பேசு. அதுதான் விஷயம் வந்துச்சுன்னா நான் வந்து உன்னை கொல்ல செய்யறேன், அல்லது நீ வந்து என்ன சரண்டர்னு சொல்லி கேட்கும்போது இவனும் வந்து பீஸ் விட்டு தானே சுட்டா என்ன ஆகுறது, அதை விட்டு வந்து பயந்துட்டு யோசிக்கிறான். நான் வந்து என்ன பண்றது, இது வந்து ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு அவனும் பதட்டும் போது நீ வந்து அவ்வாறு சுடுறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விடுறேன்னு சொல்லிட்டு இவனை வந்து கத்த செய்யறான். ஆல்ரெடி சுடுறேன், இப்ப நான் வந்து சுடுறதுக்கு ஹரிய பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் போது இங்க வந்து யாருமே இல்ல அப்படின்னு வந்து நீ சாக போறேன்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பி வந்து அடிக்க வரும்போது என்னால இதை பத்தி கவலைப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சரண்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த வரும்போது நம்மளுடைய சின் ஈ வந்து என்ன பண்றான்னா அவன் வந்து அந்த ஜாம்பியா சுட செய்யறான். அதுவும் ஆஹான்னு சொல்லிட்டு பார்க்குது. ஏன்னா வந்து ஒரு முறை சுட்டுட்டாங்க, இன்னமும் சுட செத்துரும். ஓகேங்களா, ஏன் நாம வந்து சேர்த்துன்னு சொல்லிட்டு அவனோட டீம் வந்து ஹாப்பி ஆகுறாங்க. சோ ஸ்ட்ராங், என்ன ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பவர்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஈத்தனுடைய டீமும் வந்து யோசிக்கிறாங்க. இந்த கன் வந்து அமேசிங்கா இருக்குது, இன்னும் வந்து ஃபியூ மோர் ஹிட்ஸ்ல வந்து நம்ம ஜெயிச்சிருக்கலாம் போல சொல்லிட்டு அவனும் வந்து வியக்க செய்யறான். நீ வந்து என்ன ஹெல் விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற, நீ ஏன் சுட செய்த, நான் தான் ஷூட்டர்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்து உடனடிக்கிட்டே வந்து பேச செய்யறான். என்னது நீ வந்து ஷூட்டரா, நீ வந்து ஒரு டிஃபெக்டரா, உன்னால நான் வந்து இறந்திருப்பேன்னு சொல்லிட்டு அந்த சென் ஈயும் வந்து கத்துறான். புல்ஷிட், யார் வந்து உனக்கு சுடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா, நான் தானே பீ ஷூட்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அங்க சண்டை போயினுக்குது. நம்ம ஹீரோவும் பார்க்கலாம், அவன் டீம்மேட் வந்து அங்க என்ன போயிட்டு இருக்குது, இவங்க வந்து அதை கொலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்பதான் தெரியுது ஒரே ஒரு சுட்டு தான் வந்து சுட்டுக்கிறாங்க. உடனே அந்த ஜாம்பி எழுந்து அவங்க கண்ணை வந்து தள்ளி விட செய்யுது. கண்ணு வந்து தொலைவில் வந்து விட செய்யுது. டேமேஜ்னு சொல்லிட்டு இவனை வந்து ஓடுறான். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஹிஹி நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பி எழுந்து பீ ஷூட்டர் வந்து அட்டாக் பண்ணுது. ஹெல்ப்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான். இந்த மோசமாயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டேங்க் தான் வந்து அந்த ஜாம்பி வந்து டிஃப்ளெக்ட் பண்ண செய்யறான். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கலாம். சோ இவனை காப்பாத்திட்டு அவன் வந்து அவனை சாக்ரிஃபைஸ் பண்றான். இந்த ஜாம்பிய நம்ம ஒரு சுட்டு சுட்டா முடிஞ்சுன்னு சொல்லி யோசிக்கும் போது டோன்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து பிடிக்க செய்யறான். சீக்கிரம் சுடு, நீ வந்து சுட்டா இந்த ரவுண்ட்ல நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து கத்த செய்யறான். நீ வந்து கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், நீ வந்து ட்ரிகர் அழுத்தத்துக்கு முன்னாடி நீ செத்துல என்ன பண்றது சொல்லிட்டு அந்த ஜாம்பியும் பேச செய்யுது. நீ வந்து ஷார்ட்டா மிஸ் பண்ணிட்டுனா கட்டாயமா வந்து இறந்துருவான்னு சொல்லி சொல்லும் போது ஏன் நான் வந்து ஒரு டிஃபெக்ட் ஆகதான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து ஏன் கேர் பண்ணணும், யாரு வாழ்ந்தா செத்தான்னு சொல்லிட்டு இப்பதான் இந்த பீஸோட உண்மையான உமுகன்றது வெளில வருது. சோ இதுக்கு முன்னாடி வந்து மனசுக்குள்ள நினைச்சிருப்பான், இப்பதான் அவனுடைய வில்லத்தனமான ஸ்பீச் மூலியமா வந்து டீமேட்டே உணர்றாங்க இவன் தான் அந்த ரோகின்றது. நான் வந்து என்ன பிளான் பண்ணா, இப்ப நான் சரண்டாக்க தான் பிளான் பண்ணிருக்கிறேன், யாரு கேர் பண்ண உயிரோட இருந்த செத்தான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனும் ஆன்னு சொல்லிட்டு முடிக்கிறான். நீ வந்து என்ன சொன்ன, நான் வந்து நான் உயிரோட சாகடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து கஷ்டப்பட்டு கத்த செய்யறான். ஸோ டைம் பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் இருக்குது. இதனால இவ்வாறே சாக முடியாது அன்டில் நான் உனக்கு கேரண்டி பண்ற வரைக்கும் நீ வந்து எங்க சைடு வந்து பிளே பண்ணு சொல்லி சொல்லும் போது அதர்வைஸ் வந்து நான் உன சுட செய்துன்னு சொல்லி சொல்லும் போது நான் வந்து என்னோட செல்ஃபை எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த இடியட் இவனுக்கு சுடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருந்துமே இவன் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் மேல கடுப்பாக செய்யறாங்க. சென்னியை வந்து நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்றாங்க. இது வந்து விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டேல் மேட் போல தான் காணப்படுது. அதாவது 2 பேருக்கும் வந்து பெனிஃபிட் ஆகணும், அவனை ஊரோட விட்டா அவனை ஒரு சுட்டு சுடாம இருப்பான்னு சொல்லிட்டு நெகோசியேட் பண்றாங்க. வந்து என்கிட்ட சரண்டர் ஆகுதுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லி ஜாம்பியம் பேசுது. நான் வந்து ஏன் உன்னை அக்செப்ட் பண்ணணும், பிகாஸ் நீ வந்து உன்னுடைய சொந்த டீம்மேட்டே வந்து விற்க செய்துட்டியே, நீ வந்து எங்க கூட வந்தனா எங்களையும் விற்க மாட்டேன், எங்களை கொல்ல மாட்டேன்றதுக்கு என்ன சாத்தியக்கூறுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கும் போது ஜஸ்ட் இது வந்து இந்த சென்னை பையனோட நிறைவேறாது, நான் வந்து உனக்கு எங்களுடைய பிளான் ஃபேக்ஷனுடைய ரூல்ஸ் அப்கோர்ஸ் அனைத்தையும் வந்து சொல்ல செய்யறேன், இது வந்து உனக்கு வேலையான இன்டர் அல்லவான்னு சொல்லி கேட்கும் போது ஜாயூ, உன்னோட பேர் வந்து ஜாயூ போல, நீ வந்து என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறேன், நான் வந்து உன்னோட லைஃபை காப்பாற்ற செய்யறேன்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான். நீ வந்து அந்த சென்மோடைய ஆர்டரை கேட்டு இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி தான் வந்து சேர்த்தேன், நான் வந்து இவ்வாறு சென்மோடைய முட்டாள்தனத்தினால இறக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல செய்யறான். சோ இதுதான் வந்து உன்னோட டீலா, இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறான். ஆல்ரைட், நான் வந்து நீ சொன்னதை கேட்க செய்யறேன், இது வந்து ஒரு வேல்யூபிளான இன்டர்லா இருந்துச்சுன்னா நான் வந்து நேச்சுரலி உன்னை வந்து எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அக்ரி பண்ண சொல்லிட்டு இந்த ஜாம்பியை பேச செய்யுது. ஜாயு, நீ வந்து முட்டாளா, இந்த ஜாம்பியை வந்து நீ மீண்டும் நம்ப செய்யாத, நம்மளால காம்பேட் ஜோன்ல இந்த ஐட்டம்ஸை பயன்படுத்த முடியாது, அதுவும் வந்து இவனுடைய கான்டாக்டுக்கு பைண்ட் ஆகாம, சோ என்னோட ப்ராமிஸ் அனைத்துமே வந்து ஒரு எம்டி வேர்ட்ஸ் தான் சொல்லிட்டு நம்மளுடைய டேங்க்கும் கஷ்டப்பட்டுனே கத்துறான். இது வந்து ஈஸி தான், சிஸ்டம் வந்து எனக்கு ஒரு ஃபேவரை செய்யுது, ஸோ அதனால நான் வந்து ரெக்கார்டிங்கை மேற்கொள்றேன். ஸோ அஃபிஷியலான வீடியோ ரெக்கார்டிங்ன்றது அங்க ஆன் ஆகுது. நான் வந்து என்னுடைய ப்ராமிஸை வந்து ஜென்யூனாகவும் வேலிடாகவும் வைக்க செய்யறேன். ஸோ இந்த சிஸ்டமுடைய சூப்பரேஷன் கிரியன்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பியம் பேச செய்யுது. என்ன ஒரு ரிலீஃப்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். கிளாஸியா இருக்கல, சரி கேட்க செய்யி. எங்களோட பிளான் ஃபேக்ஷன் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா சன்லைட்டை கன்சியூம் பண்ணி பிளான்ட் யூனிட்ஸை டிப்ளாய் பண்றதா இருக்கிறாங்க.
ஸ்டார்டிங்ல எங்களுக்கு 3 சன்லைட் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லும் போது, எனது பீ ஷூட்டரை டிப்ளாய் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து 2, 4, 7 அவ்வாறு தானே சன்லைட் தேவைப்படும். ஆனா சன்லைட்டோட காஸ்ட்ன்றது ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிட்டு அவனும் சொல்ல செய்யறான். அதாவது ஒரு சன்ஃபிளவர் செடின்றது வந்து 2 சன்லைட்டை ஒரு ரவுண்டுக்கு கொடுக்க செய்யும். சோ ஒரு ரவுண்டுடைய முடிவுக்கு பின்னாடி என்கிட்ட வந்து 10 சன்லைட் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது, டேமிட் இவன் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியா இவ்வாறு வந்து ஸ்பில் பண்ணிட்டானே, இவன் ஒரு துரோகி, நம்ம வந்து இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய சென்னி பையனும் செம்ம கடுப்பாயின்னு இருக்கிறான். நாட் பேட், நீ சொன்னதை நான் வந்து நோட் பண்றேன். ஆனா நீ அதை எவ்வாறு நீ சொல்றத உண்மைன்றதை எங்கிட்ட ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு அந்த ஜாமி பையனை கேட்கும் போது, பீ ஷூட்டர் வந்து கையில கன் வச்சுன்னு, நீ நம்புறியோ இல்லையோ நான் வந்து உனக்கு லிசன் பண்ணிட்டேன், சரி நீ அந்த 2 அட்வான்ஸான ஜாம்பியை அடுத்த ரவுண்ட்ல நீ சென்ட் பண்ணாலே போதும், கேரண்டியான வின்ன்றது இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பிளானையும் சொல்ல செய்யறான். ஸோ டைம்ன்றது ரன் ஆகிட்டே இருக்குது. ஹரியப் நீ வந்து அவனை கில் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஹே நான் வந்து உன்னை எதுவுமே சொல்லாம கில் பண்ண தான் போறேன், நீ வந்து அப்பான வேர்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தியான்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நீ வந்து என்னதான் உன்னோட டீம்மேட்டை பாதுகாக்க செய்தாலுமே வந்து உன்னோட டீம்மேட்டால தான் உன்னோட லைஃப்ன்றது எந்த ஆகுது. ஸோ உனக்கே அவன் வந்து துரோகமாயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ப்ரோ நான் வந்து சீக்கிரம் செத்துன்னு சொல்லிட்டு நீ என்ன பேம் பண்ணான்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல செய்யறான். 8 செகண்ட் என்ன கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, என்னது கடைசி வார்த்தைகளான்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பியும் கேட்க செய்யுது. அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து இரும செய்யறான். ஏன்னா வந்து நீ அலையா வச்சிருந்தனா நான் வந்து ஜாயோட ரொம்ப உனக்கு வேல்யூபிளா இருக்க செய்வேன்னு சொல்லிட்டு இந்த டேங்க் பையன் சொல்ல செய்யறான். ஸோ இந்த ஜாயன்றவன் ரொம்ப தொடர்நடுங்கி, ஸோ அவனை காட்டின வந்து ஒரு டேங்க் எல்லாம் உனக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறான். உனக்கு இன்டெல் வேல்னாலும் சரி, நான் வந்து சென்மோ கிட்ட இருந்து வாங்கி உனக்கு கொடுக்க செய்யறேன், என்னோட கேப்டன் வந்து கம்ப்ளீட்லி என்ன வந்து நம்ப செய்வார்னு சொல்லிட்டு இவனை சொல்ல செய்யறான். வாட் டேம் யூ சென்னி, நீ வந்து உன்னோட லைஃப் லைனே வந்து இவ்வாறு ஸ்டீல் பண்ணி பிளான போட சரியா, நான் வந்து ஃபர்ஸ்ட் உன்னி இங்க கிளியர் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். நான் தான் வந்து சென்மோ கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி வந்து கொடுக்க செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ரிமெம்பர் சென்மோ வந்து ஃபர்ஸ்ட் டெலிபரேஷனை பயன்படுத்தினால அது வந்து ஹிடனான சி ரேங்க் ஸ்பெல் தான், அது வந்து ரூல்ஸ் பைண்ட் ஆகி இல்லைன்ற விஷயத்தையும் சொல்ல செய்யறான். அப்படின்னா வந்து அவன் எத்தனை முறை பயன்படுத்தணுன்ற லிமிடேஷன் இல்லாம பயன்படுத்த முடியுமா? சோ அகைன் அகைன் அவன் நெக்ஸ்ட் ரவுண்ட் பயன்படுத்தினா கட்டாயமா அவனுக்கு வந்து வின்ன அமைய செய்யும். புல்ஷிட், இந்த கேம் வந்து காம்பேட் ஸ்கில்ஸை டிசேபிள் பண்ணியிருந்தாலுமே சோ அந்த ஸ்கில் மட்டும் அவனுக்கு அன்ரெஸ்ட்ரிக்டடா இருக்க செய்யுது. நான் வந்து உனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றேன், சென்மா வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சி ரேங்க் பிளேயர் தான், அவனோட லெவல இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக மறைச்சு வச்சிருந்தான்னு சொல்லிட்டு இந்த டேங்க் பையனை வந்து உலக செய்யறான். அதாவது டெலிபோர்டேஷன் வந்து அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பயன்படுத்தினால அது வந்து ஒரு ஸ்கில்லாம் கிடையாது, அது வந்து ஒரு பஃப் எஃபெக்ட் தான். டேமிட், நீ வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான விஷயம் சொல்றியே, நீ வந்து என்ன மிஸ் வச்சுக்காதான் சொல்லிட்டு அந்த ஜாம்பியும் கடுப்பாகுது. நீ வந்து எதிர்பார்த்த மாதிரிதான் ஒரு பெரிய பெட்டை எண்ணி வச்சுக்கிட்ட, நான் வந்து உங்க 2 பேரையும் கொல்ல போறேன், நாங்க இந்த ரவுண்ட ஜெயிச்சவனே உங்களோட இன்டெல் எனக்கு ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை சொல்றான். நான் உங்க 2 பேரையும் கட்டாயமா கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து நீ சாங்க போறேன்னு சொல்லிட்டு நெஞ்சரி இறக்கி கொல்ல செய்யறான். சோ அவ்வளவுதான் அங்க வந்து சென் இ வந்து இறக்க செய்யற அந்த டேங்க். சோ அப்ப இந்த பீ ஷூட்டுக்கு ஒன்றும் புரியல, அந்த சென்னி பையனும் அவன் சொல்லிட்டு கஷ்டப்படுறான். ப்ரோ நீ என்ன பிளேம் பண்ணு சொல்லிட்டு அவனை சொல்ல செய்யறான். அதாவது இங்க காஸ் பண்ண எவ்ரி ராங்குக்கு வந்து கடன்றது கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவன் தான் வந்து உன்னை விற்க செய்யறன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சோ நான் வந்து இவனை சாங்கடிச்சா செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த இறந்து போன நபரை இவன் மேலே தூக்கி போடுறான். அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஜியாயு, இதுதான் வந்து கடைசியான சான்ஸ், இப்பயாவது நீ அவனை சொல்ல செய்யறான்னு சொல்லிட்டு இவன் வந்து காத்துறான். டேமிட், இவன் வந்து போய் சொல்லிட்டான், நீ வந்து என்னுடைய ஹேண்ட ஃபோர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து இது வந்து உன்னோடதான் செய்யறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியா சொல்லலான்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவனுடைய கையென்றத்தை அங்க துண்டாகி விழ செய்து மிட் டயர் ஜாம்பின்றது அதனுடைய செயின்ஸாவை கொண்டு இவன் கையை வெட்டி சொல்லிட்டு அலறான். நீ வந்து ப்ராமிஸ் பண்ணபடி என்ன கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லும் போது, நீ வந்து ஒரு ட்ராஷ்டா, ஒரு குப்பையோட மோசமானவன் தான், அவனுக்கு ஒரு டிசர்விங்கான லைஃபும் கிடையாதுன்னு சொல்லிட்டு யூன்னு சொல்லிட்டு இவனும் வந்து கத்த செய்யறான். நீ வந்து உன்னுடைய காப்ஸ கூட விடுறதுக்கு தகுதியற்றவன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே வந்து ஸ்கல்ல கிரஷ் பண்ணி வந்து அதனுடைய செயின்ஸாவை கொண்டு அங்கேயே மர்கைய சாலா பண்ணுது. அதனுடைய செயின்ஸாவை கொண்டு இவங்களுடைய லாஸ்ட் நபர் அந்த பீ ஷூட்டரையும் வந்து சதக்குன்னு சொல்லிட்டு கொல்லுது. இன்டென்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே ரஷ் ஆகுறாங்க. சொல்லிட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க, நம்ம வந்து சும்மா இங்க உட்காந்து இதை வேடிக்கை பார்க்கறதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டீம்மேட்ஸ் வந்து அலற செய்யறாங்க. நாட் நெசசரிலின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஜென்ரல் ரெஸ்பான்ஸ் பண்றான். ஏன்னு பாத்தீங்கன்னா இவனுடைய ஹெச்பின்றது 20% கீழே போகும்போது அந்த ஹீலிங் எஃபெக்ட் அந்த பெயின் கில்லர் மூலியமா ஆக்டிவேட் ஆகுது. வாட்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். அப்படியே இவன் வந்து இறக்க செய்யலையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இது வந்து எவ்வாறு பாசிபிள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைம்ன்றது 4, 3 அப்படின்னு சொல்லி குறையுது. இல்ல இதுக்கு வாய்ப்பே கிடையாது, யூன்னு சொல்லிட்டு அசிங்கமா வந்து கேட்கிறான். நீ செத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட செயின்ஸாவை கொண்டு அட்டாக் பண்ண வரும்போது டைம்ன்றது 0 ஆகுது. அவ்வளவுதான் ரவுண்ட்ன்றது முடிய செய்யுது. காய்ஸ் ரியலி வந்து கோஸ் பம்ஸா இருந்துச்சு. சோ வந்து கொஞ்சம் முன்னாடி சாப்டர் வந்து குட்டி குட்டியா இருந்துச்சு, அதே போல ரேட்டிங்கும் சரியில்லை. சோ அதனால நான் வந்து அதை கட் பண்ணாமே போட்டுட்டேன்.
அவன் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட சென்னி வந்து இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்குது. நான் வந்து சாகலியா ஸ்டில் அலையமா இருக்கிறேன். நான் வந்து சாகல, நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி ஹீரோ போட்டு ஒழுக்க செய்யறான். நான் வந்து சாகல, நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது என்னங்க நடக்குது? சோ ஜாம்பி வந்து இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்குள்ளே ஒரு செம குழப்பம் அது ஏற்படுது. இதை பார்க்கும்போது சப் இன்கிரியன்ஸ் இருக்கிற வரைக்கும் பிளான் ஃபேக்ஷனுக்கு அழிவே கிடையாது, தோக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வியக்க செய்யறாங்க. டேமேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஈத்தனும் வந்து அந்த கன்னடையை குத்த செய்யறான். தேங்க் காட் நீ வந்து சொன்னப்பட்டு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து யோசிக்க செய்யறான். துரோகின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து அடிக்க செய்யறாங்க. எப்படி நீ வந்து இன்னும் சாக செய்யறன்னு சொல்லிட்டு இவனும் கடுப்பாக்குறான். நீ வந்து அவங்க கிட்ட நம்மளோட இன்டர்ல வித்துடல, நான் உன்னை சாக வரைக்கும் அடிக்க செய்யணும்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறான். இவன் வந்து உண்மையிலே ஒரு நடைப்பினமா தான் இங்க காணப்படுறான். இவன் வந்து நம்மளோட சன்ஃபிளவர்ஸ் அந்த எண்ணிக்கையை பத்தி அவங்க கிட்ட தெளிவா அந்த வேல்யூ எல்லாத்தையும் கூட செய்யறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீம் வந்து கடுப்பாகிறான். ஆல் ரைட், நான் நீ சொல்றத லிசன் பண்றேன். நம்ம வந்து இவ்வாறான பங்கை ஈஸியா செட்டில் பண்ணக்கூடாது, எனக்கு இதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறான். எனக்கு எல்லாமே தெரியும் ஆரம்பத்துல இருந்துன்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது அவனும் ஆன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டீம்மேட்ஸும் வந்து குழப்பமாறாங்க ஹீரோவை பார்த்து. வாட், அந்த ஜியாயு செனி ரெண்டு பேரும் வந்து டிஃபெக்டா காணப்படுறாங்களே. இந்த ஸ்டோரின்றது மொத்தமே கான்ட்ரடிக்ட் ஆகுது. எனக்கு வந்து யாரை நம்புறதுன்ற ஐடியாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. அதாவது ஜாயு வந்து ப்ராபப்ளி வந்து உண்மையா தான் சொல்றான். எனக்கு வந்து டீம்மேட்டை சாக்ரிஃபைஸ் பண்றது ஒரு ட்ரிக்கா இருந்தாலுமே அதுக்கு எந்த விதமான ரீசனும் காணப்படல. ஸோ பிளான்ட் ஃபேக்ஷன் வந்து எவ்ரி டீம்மேட் வந்து ஒரு சன்ஃபிளவருக்கு ஈக்குவலண்டா இருக்காங்கன்னா ஸோ அவங்க கிட்ட வந்து நம்பர்ஸை லாஸ் பண்றது வந்து ஒரு யூஸான டிஸ்அட்வான்டேஜா காணப்படும். நான் வந்து லியூ மிங் சொல்றதுக்கு அக்ரி பண்றேன். ஸோ அந்த ஜாம்பி தான் வந்து இவங்களுக்கு பிளானை வந்து போட்டு கொடுத்துருக்கிறான். அதாவது ஜாயு ப்ரொவைட் பண்ண அந்த இன்டர்ல வைத்து பார்க்கும்போது ஸோ பாஸ்ட் 3 ரவுண்ட்ஸ்ல அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்து சன்ஃபிளவர் தான் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. பிளஸ் அவங்க வந்து சென்னியும் காயப்படுத்திருக்காங்க. ஸோ கிளியரியா வந்து சென்னி வந்து இந்நேரத்துக்கு இறந்துருக்கணும்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த மிட் டயர் ஜாம்பி குத்தினோடனே அவங்க இறந்துருக்கணும். ஸோ இதை பார்க்கும்போது ஜாயோட இன்டர்ல வந்து உண்மையாக தான் இருக்கணும்னு சொல்லி யோசிக்க செய்யறாங்க. கேப்டன் இப்போ நம்ம என்ன பண்ண சொல்லி கேட்கும் போது ஈத்தன் வந்து வில்லத்தனமா சிரிக்கிறான். அதுதான் விஷயம் வச்சுன்னா நம்ம அத்தனை வித்தைகளையும் இந்த ரவுண்ட்ல இறக்க செய்வோம், அவங்கள வந்து கிரஷ் பண்ண சொல்லிட்டு ஈத்தன் வில்லத்தனமா சொல்றான். ஒரு கட்டாயமா அடிச்சு முடுக்கிற வின் ஸ்ட்ராட்டஜியா அவ்வாறு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுதான் சொல்லிட்டு அவன் டீம்மேட் கேட்கும் போது அதை நம்ம ரெடி பண்ண சொல்லிட்டு அந்த கேர்ளும் கேட்கிறாங்க. சிம்பிள், நாம வந்து 2 மிட் டயர் ஜாம்பிஸ் இந்த ரவுண்ட் 4ல டிப்ளாய் பண்ணலாம். ஆனா அந்த பிளான் ஃபேக்ஷன் கிட்ட தான் 10 செகண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹண்டர் லேடியும் சொல்ல செய்யறாங்க. வந்து நம்ம 2 ரிப்பீட்டரை பிளான் பண்ணுவோம். ரிப்பீட்டர்னா வந்து இவங்க தான் கைஸ். அந்த ஜாம்பிஸ் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த ஹண்டரோட வேலை. ஜாம்பிஸ் வந்து பிளான்ட கிரஷ் பண்ண சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. நாம அதை பண்ணனா வந்து அவங்களால மினிமம் வந்து 2 சன்ஃபிளவர் தான் இந்த ரவுண்ட் 4ல பிளான் பண்ண முடியும். அது மட்டும் விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்த ரவுண்ட்லயே அவங்கள மொத்தமும் வந்து நொறுக்க செய்யலாம்னு சொல்லிட்டு இவனும் யோசிக்கிறான். அதாவது பக்கான பிளான போட செய்யறான். ஸோ அட்வான்ஸ்டு ஜாம்பிஸ் வந்து ரவுண்ட் 5ல இவங்களுக்கு அன்லாக் ஆகும். அதுதான் விஷயம் வச்சுன்னா தற்போது இவங்க வந்து மிட் டயர் ஜாம்பிஸை அனுப்பி பிளான்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேதப்படுத்திட்டா அடுத்து இது ஜெயிச்சிடலாம். ஓ ரைட், ஒரு அட்வான்ஸான ஜாம்பின்றது 3 ஷாட் ஏற்பட்டாதான் வந்து சாக செய்யும். அட்லீஸ்ட் அதை நம்ம செய்யறதுக்கு 6 சன்ரைஸ் வந்து தேவைப்படும் சொல்லிட்டு இவங்களும் யோசிக்க செய்யறாங்க. அதாவது 2 பீஸ் ஷூட் பண்ற பிளான் பார்த்தீங்கன்னா 4, அப்போ வந்து 3 வைக்கணும்னா 7 வைக்கணும். ஸோ அப்படி பார்த்தா இவங்க ஷார்டேஜ் ஏற்படும். ஸோ நாம வந்து இந்த ரவுண்ட் 4 டிஃபெண்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ நம்ம இருக்கிற ரிமைனிங்கான ரிசோர்ஸை கொண்டு ஸோ ரவுண்ட் 5ல எக்காரணம் கொண்டு ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போதான் உங்களுக்கு அந்த பிளானே புரிய வருது. எக்ஸாக்ட்லி, நாம வந்து 2 ரிப்பீட் அடுத்த ரவுண்டுக்கு பிளான் பண்ணணும். நாம கட்டாயமா ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஈத்தனும் வந்து ஒரு பக்காவான வின் ஸ்ட்ராட்டஜியும் வந்து மேக் செய்யறான். இதை பார்க்கும்போது அந்த டிஃபெக்டருடைய இன்டெல் மூலியமா வந்து ஈத்தன் வந்து ப்ராபப்ளி என்ன பிளான் பண்ணியிருப்பானா ஜாம்பிஸ் ஃபேக்ஷன் வந்து கட்டாயமா இப்போ வந்து மொத்தமா இறங்கணுன்றது அவனோட பிளானாக சொல்லி ஹீரோ வந்து அவனோட பிளானை ப்ரிடிக்ட் பண்றான். அதாவது இவன் வேணுமே டிஃபெக்ட் வச்சது காரணமும் மூலியமா ஈத்தன் வந்து கொல்றபடி ஆவான். ஸோ அதை வந்து நம்ம அட்வான்டேஜ் பயன்படுத்த சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸா யோசிக்கிறாங்க. ஸோ இந்த முறை வந்து என்னுடைய மூவ் தான் வந்து அஹெடா இருக்க போன்னு சொல்லி யோசிக்கலாம். லூ ஜூக்கியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரையும் கூட்டுட்டு அடுத்த ரவுண்ட்ல நீ தான் வந்து ரிப்பீட்டரா இருக்க போற, நீ அதை பண்ணுவியான்னு சொல்லி கேட்கும் போது என்ன வந்து நம்புறதுக்கு தேங்க்ஸ் கேப்டன், ஆனா நான் வந்து என்னோட லைஃப் ரெண்டு ரிஸ்க் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும் போது லாஸ்ட் ரவுண்ட்ல 2 பேர் வந்து டீம்மேட் பண்ணியே வந்து ஒரு மிட் லெவல் ஜாம்பியை கூட உங்களால தோற்கெடுக்க முடியல. அட்லீஸ்ட் நீங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ஸா இன்னொரு நம்பரை சென்ட் பண்ண நல்லா இருக்கும். நான் நினைக்கிறேன்னா நம்ம வந்து ஒரு ஷூட்டரை வச்சிருந்தாலும் அது ரிஸ்கியா தான் காணப்படும் சொல்லிட்டு சொல்ல செய்யறான். சென்மோ நீ வந்து என்ன நினைச்சிருக்கிறேன் அவங்க கிட்ட இன்டெல் லீக் ஆயிடுச்சு விஷயம் தெரியலன்னு சொல்லி கேட்கிறான். மற்ற சைட்ல வந்து ரவுண்ட் 2ல எதுவுமே அனுப்பலனாலும் அவங்க வந்து அவங்களோட நம்பர்ஸ் வந்து பில் பண்றாங்க. அப்படின்னா வந்து தற்போது இருக்கிற பாசிபிலிட்டின்றது ஒன்னுதான். இந்த முறை அவங்க வந்து 2 ஜாம்பிஸ் வந்து டிப்ளாய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட இன்டெல் லீக் ஆனதுனால அந்த 2 ஜாம்பிஸும் வந்து எவ்வாறு இருக்கும்னா ஒரு மிட் டயர் ஜாம்பிஸ் தான் இருக்கணும். நம்மளால அவ்வாறு செய்ய முடியாது. நம்ம ரவுண்ட் 5க்கு ப்ரிப்பேர் ஆகிறது மூலியமா வந்து ஷார்டேஜை தவிர்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம ரிப்பீட்டர்ஸை வந்து அதிகமாக டிஃபென்ஸ்க்கு வச்சிட்டோம்னா நம்ம கிட்ட ரிசோர்ஸ் ஷார்டேஜ்ன்றது ஏற்பட்டு அடுத்த ரவுண்ட் நம்ம வந்து டிஃபென்ஸ்
மிஸ்ஸஸ் தான் மாறினு சொல்லிட்டு ஹீரோ வந்து கரெக்டா கணிச்சு சொல்றான். அதுதான் விஷயம் ஆச்சுன்னா நம்ம வந்து 2 ஷூட்டர் பிளான் பண்ணலாம்ல, அப்படின்னா வந்து கட்டாயமா அந்த ரவுண்ட்ல நம்ம வந்து ஜெயிக்க செய்வோம்னு சொல்லிட்டு இவனை சொல்லும் போது டேமிட் சென்மோ வந்து என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு இவனை யோசிக்கிறான். ஆஹா, காம் டவுன், நீ வந்து ஏன் ரொம்ப வரி பண்ற, நான் வந்து இதை என்னோட விருப்பத்தை எப்படிதான் பிளே பண்ணு சொல்லிட்டு ஹீரோ வந்து இனிமே வந்து ஆட்டிடியூடா தான் இருக்கிறான். என்ன அந்த ஜாம்பி ஃபேக்ஷனுக்கு நம்மளோட பிளான் தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து கட்டாயமா இந்த ரவுண்ட்ல அவங்களை கிரஷ் பண்ண போறேன்னு சொல்லி ஹீரோ வந்து மாஸ்டர் சொல்றான். எனக்கு தெரியல ஜாயு வந்து ஒரு டிஃபெக்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நான் வந்து ஜாயு ஒரு டிஃபெக்டா வச்சது கூட என்னோட பிளான் தான் சொல்லிட்டு ஹீரோ வந்து மாஸ்டர் ஷோ பண்றாங்க. சென்மோ வந்து சென்னியை வந்து பேசத்துல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டானே. சோ இவன் வந்து உண்மையை ஏதாவது விஷயம் எங்கிட்ட மறைக்க செய்யறானா. சென்மு அப்புறம் சென்னியோட பிஹேவியர் வச்சு ஜட்ஜ் பண்ணும்போது சோ 2 பேருமே வந்து டிஃபெக்ட் கிடையாது சொல்லிட்டு இப்பதான் வந்து இவன் டீம்மேட்ஸ் ஒரு ட்ரஸ்ட்ன்றது ஏற்படுது. சோ லாஸ்ட் ரவுண்ட்ல எக்ஸாக்டா என்ன நடந்துன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போது நம்ம சென்மோட ஜட்மெண்ட்டை ட்ரஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து சொல்ல செய்யறான். சோ இதுக்கும் பேசாதவன் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு ரவுண்ட் 4 வரும்போது தான் பேசணும்னு பாத்துக்கோங்களேன். எனக்கு இது வந்து சென்ஸை மேக் பண்ணுது. நம்ம வந்து தற்போது சுச்சுவேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து அடுத்த ரவுண்டுக்கும் தற்போதே ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோட பிளானுக்கு இவனையும் வந்து அக்ரி பண்றான். எனக்கு தெரியும் அந்த ட்ரேட் வந்து விழுந்து கிடக்குறான். ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பையனை வந்து சோகமாகறான். சின்ஸ் எல்லாருக்கும் இது ஓகேனால அப்ஜெக்ஷன் எதுவும் கிடையாது, நான் வந்து என்னோட பெஸ்டையும் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து சொல்றான். இவங்க வந்து உண்மையிலேயே ஒரு பிக் கேம் தான் பிளே பண்றாங்க. அவன் கட்டாயமா இவ்வாறு செய்தாகணும்னு சொல்லிட்டு அவனும் வந்து சிதனையிலே வந்து அந்த கேம்குள்ள என்டர் ஆகுறான். உண்மை என்னன்னா வந்து சென்னை வந்து லாஸ்ட் ரவுண்ட்ல அவ்வாறு ஒரு பஃப் ஐட்டமை முன்னாடியே யூஸ் பண்ணலன்னா நாம வந்து இந்த ரவுண்ட்ல இறந்திருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்க செய்யறான். ஹோல்ட் ஆன் சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும் போது ஏன்னா இது கேப்டன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏதோ ஆர்டரான்னு சொல்லி கேட்கும் போது நான் வந்து உன்னை தனியா அனுப்பத்தினால உனக்கு அதிகப்படியான பிரஷர் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அல்லவா, பட் நாம எல்லாரும் இவ்வாறு தானே தெரிஞ்ச மதி எடுத்துக்கிறோம், இது வந்து ஒன்னும் அன்ஃபேர்னா கிடையாதுன்னு சொல்லி சொல்லும் போது அவனோட பெஸ்ட்டை நீ வந்து காட்ட செய்யன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை வந்து சீரப் பண்றான். சோ நல்லா பார்த்து தெரியும் அவனோட கழுத்தை வந்து ஹீரோட ஆன்ட பிளேஸ் பண்றான். நான் வந்து டெலிபோர்ஷன் ஸ்கில்ல வந்து ரவுண்ட் 1ல பயன்படுத்தினால அதை அவனோட சேஃப்டிக்காக அசிஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை ஆறுதல் படுத்துறான். அது வந்து சிஸ்டம் பக் தான் சொன்னாரு, இது வந்து கேப்டனோட ஸ்கில்னு சொல்லிட்டு அவனுமே வியக்க செய்யறான். என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு கட்டாயமா உதவி செய்வேன். இவன் வந்து என்னதான் சொல்றான், என்னை வந்து மேட்சை த்ரோ பண்ண நினைக்கிறானா, நான் வந்து இதுக்குள்ள போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள வந்து பல குழப்பம் ஏற்படுது. என்னால தற்போது ஒரு மட்டும் டிரான்ஸ்போர்டேஷன் மேஜிக்கை பயன்படுத்த முடியும். என்னோட பிளானுக்கு ஏற்ப வந்து இந்த ரவுண்ட் 5 உடைய இன்டெல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பிளான் போடுறான். சோ இவன்கிட்டயே வந்து ஃபுல் உண்மையா சொல்ல ஓகேங்களா, இந்த ஒரு மணி நேரம் டிரான்ஸ்போர்டேஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா தான் சொல்றான். சோ நான் வந்து என்ன ஹோப் பண்றேன்னா நீ வந்து பாசிபிளி இந்த மேட்சை வந்து ஈஸியா முடிச்சிருவேன். ஏன்னு பார்த்தா 2 ஜாம்பிஸை நம்ம ரவுண்ட் 5ல என்கவுண்டர் பண்றது ஒரு ட்ரபிளாக இருக்குன்னு சொல்லி சென்மாவை சொல்ல செய்யறான். நீங்க வந்து ஒரி பண்ணாதீங்க கேப்டன், நான் டெஃபினெட்லி வந்து லைனை ஹோல்ட் பண்ணுவேன், அதாவது டைம் வரைக்கும் நான் வந்து தாக வெடிப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறான். நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும் லாஸ்ட் ரவுண்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவனு யோசிக்கலாம். இப்போ வந்து சுச்சுவேஷன் பேடாக மாறிச்சுன்னா என்னால அந்த ஃபேக்ஷனை வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது, பிளீஸ் அங்க வந்து 2 ஜாம்பிஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நீளமுடி நபரை வந்து வருந்த செய்யறான். சென்மோ இதை பார்க்கும்போது ரொம்ப சேடனா இருக்குது. அவங்க வந்து 2 ஜாம்பிஸை அனுப்ப செய்யல, அப்படிதான் வந்து இவனோட ப்ரொடிக்ஷன் வந்து கரெக்டா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறான். நியூஸ் யூபர் வந்து ரொம்ப வியர்டா இருக்கலாம். இதை பார்க்கும்போது அவன் வந்து சஸ்பீஷியஸான பர்சன்களுக்கு காணப்படுறான். ஏன் வந்து சென்மோ வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான் இவனை தனியா அமிச்சிட்டுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இது வந்து ரிப்பீட்லான்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆகுறான். வாட்னு சொல்லிட்டு ரொம்ப வியக்க செய்யறான். இவன் வந்து ஒரே ஒரு ஜாம்பி தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய பையனை வந்து ஹாப்பி ஆகுறான். ஆசம் சென்மோ வந்து திரும்ப திரும்ப கைடா தான் ப்ரெடிக்ட் பண்றான்னு சொல்லி சொல்லும் போது இது வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து செலிப்ரேட் பண்ணாத, ஏன்னா இந்த அன்ஆர்ம்டு பிளேயர் வந்து எவ்வாறு இருக்கான்றத பார்த்துட்டு யோசி, யாருக்கு தெரியும் இந்த ஜிக்யூஆன் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை சொல்ல செய்யறான். இந்த சுச்சுவேஷன் சைக்காலஜிக்கலி சரி பிசிக்கலி சரி லூ ஜிக்யூஆன் கிட்ட இருந்து நிறையவே டிமாண்ட் பண்ண சொல்லிட்டு யோசிக்க செய்யறான். நான் வந்து ஹோப் பண்றேன் சென்மோ கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்கு சொல்லி யோசிக்கும் போது ஒரே ஒரு ஷூட்டர் தான் சொல்லிட்டு அந்த ஜாம்பியும் வேக்க செய்யுது. சோ ஈத்தன் வந்து ரியலி வந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கானா, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல சென்மோ வந்து இந்த அளவுக்கு சாரா பிளான் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பியை வந்து வேக்க செய்யுது. நான் வந்து எதிர்பார்த்தபடிதான் ஸ்டில் ஈத்தன் வந்து அந்த இன்டெல் மேல வந்து அத்தன்டிக்கா இருக்கான்னு சொல்லிட்டு டவுட் பண்றான்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். ஜோயி வந்து லாஸ்ட் ரவுண்ட்ல டிஃபெக்டா மாறினதால ஈத்தன் வந்து ரொம்பவே ப்ரிசைஸா தான் இந்த ரவுண்ட்ல தேர்வை மேற்கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இவ்வாறு சாகடிக்க முடியாத சென்னியை வந்து ஒரு சேஞ்ச் திங்காவும் பயன்படுத்திருக்கானா, ஆனா ஜோயோ வந்து அந்த டிஃபெக்ஷனை பயன்படுத்தி எங்களுக்கு வந்து உதவிதான் பண்ணிருக்கான். ஏன்னா வந்து இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 மிட்லர் ஜாம்பிஸா தான் அவன் இறக்கியிருந்தானா இவங்க காலியா இருப்பாங்க. அவன் சொன்ன இன்டெல்னால அவன் சந்தேகப்பட்டு ஒன்னு அமிச்சதால இப்ப ஹீரோ வந்து ஃபேவரட் சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்க செய்யறான். இம்ப்ரெசிவ் ட்ரூலி இம்ப்ரெசிவ் சொல்லிட்டு நம்மளுடைய ஈத்தன் பையனை வந்து அப்படி கடுப்படியா வந்து கை தட்டுறான். நான் வந்து இதை அட்மிட் பண்ணிட்டே ஆகணும், ஏன்னா சென்மோட கால்குலேஷன் அப்சல்யூட்லி பிரில்லியண்டா இருக்குது. ஏன்னா ஒரு வருத்தம் சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். இவன் வந்து எனக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் செஸ் விளையாட மாதிரி ஷோ பண்றாங்க.
ஈவன் தோ என்னுடைய ஒருத்தியான ஆப்பனண்ட் மேல நான் வந்து ரெஸ்பெக்ட் செலுத்தினேன். இது வந்து ஒரு வாழ்வா சாவான்ற போட்டி, அதனால நான் கிட்ட இருக்கிற அனைத்து விஷயத்தையும் கொண்டு போர் செய்வேன்னு சொல்லிட்டு அவனும் மாசா சொல்றான். இது வந்து என்னோட முறைன்னு சொல்லிட்டு செக் மீன்னு சொல்லிட்டு ஈத்தன் அடிக்கிற மாதிரி ஷோ பண்றாங்க. ஈத்தன் ஈத்தன் இங்க விக்டரின்றது ஒன்றும் டிசைட் செய்யப்படல, அதனால ரொம்ப சீக்கிரமா செலக்ட் பண்ண சொல்லிட்டு நம்மளுடைய சென்மோ சொல்ல செய்யறான். ஸோ இது இந்த காய்ஸ் சாப்டர் ரிலீஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த எடிஷன் வந்து ரொம்பவே வந்து அடி வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாமே சேர்த்து போடுறேன். ஸோ கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்றேன். ஸோ புது ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். தேங்க்யூ வெரி மச்.